கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி பைபிளை எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். பிரசங்கியின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஒண்டியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. இந்த வேத பகுதி, இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நான் என்னுடைய செய்தியினுடைய அந்த முக்கிய விஷயத்துக்கு முன்னால் ஒரு காரியத்தை உங்களுக்கு உணர்த்தும்படியாய் சொல்ல விரும்புகிறேன். ஒருபோதும் தனியாக இருக்க என்ன செய்யாதீங்க, விரும்பாதீங்க. தனியாக இருக்க விரும்பாதீங்க. சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாலிப முறுக்கு, வாலிபன்னு விடுங்களேன், அல்லது பெரியவர்களாக இருந்தாலும் கைகால் சுகபலன் நல்லா இருக்குது, என்னால் உழைக்க முடியும், சம்பாதிக்க முடியும், என் காலில் என்னால் நிற்க முடியா, யார் ஒத்தாசை உதவி எனக்கு என்ன செய்யலை, தேவையில்லை அப்படின்ற நிலையில் ஒருபோதும் இருக்காதீங்க. சரியா? சிலர் இப்படி சிந்தையோடு மனைவியை தள்ளிடுவாங்க, சிலர் இப்படி சிந்தையோட கணவனை தள்ளிடுவாங்க, இப்படி சிந்தையோட தாய் தகப்பன்லாம் எனக்கு தேவையில்லை, நீ எனக்கு செய்கிற, நான் தான் சம்பாதிக்கிறேன், என்னை நான் பார்த்துக்கிட எனக்கு தெரியும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. எனக்கு கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருபோதும் அப்படி இருக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற கணவனோ மனைவியோ பெற்றோரோ பிள்ளைகளோ உங்களுக்கு தேவை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஸ்தோத்திரம். சிலர் பார்த்தா நல்ல கைகால் சுக பலன் இருக்கும்போது அடி போடி நீ எனக்கு வேண்டியதில்லை அப்படின்னு தானாக சம்பாதிச்சு தானாக சாப்பிட்டு அப்படி வாழ்ந்தவங்களை பார்த்துருக்குறேன். என்னுடைய ஊழிய அனுபவத்தில் சந்தித்ததை எச்சரிக்கையாக வார்னிங்காக உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஏன் உனக்கு சம்பாதிச்சு போடணும், நான் ஏன் உனக்கு கொடுக்கணும், என்ன காரணமும் இருக்கட்டும், சரியான காரணமோ நியாயமான காரணமோ அல்லது நியாயமில்லாத காரணமோ என்னவோ இருக்கட்டும், இருந்துட்டு 30 வருஷம் 40 வருஷம் தான் இஷ்டத்துக்கு சம்பாதிச்சு சாப்பிட்டு குடிச்சு உறங்கி வாழ்ந்துட்டு கடைசியில் நோய்வாய்ப்பட்ட பிறகு இனி ஒன்றும் ஆகாதுங்கிற நிலை வந்த பிறகு மனைவி வேணும், என் பிள்ளை வேணும், அவங்க ஆதரவு வேணும், என்ன என்னை கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை, நான் தனியாக இருக்கிறேன்னு வந்த நபர்களை அறிவேன். அந்த சூழ்நிலையிலையும் 30-40 வருஷம் கூட இல்லாமல் கடைசியில் வந்தபோது கூட நல்லா நடந்ததை சொல்கிறேன். ஒரு நபர்லாம் 30-40 வருஷம் இல்லை, ஊர்லே இல்லை, ஆனால் கடைசியில் சாக போகிற நிலையில் வந்து சேர்ந்தார். அம்மா நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு வந்தபோது அந்த அம்மா ஏற்றுக்கிட்டு கடைசி அந்த ஒரு மாதமோ 1.5 மாதமோ வச்சு பக்குவம் பார்த்து செத்த பிறகு தூக்கி போட்ட சூழ்நிலையை அறிவேன். நீ உன் வாழ்க்கையை பூரா கெடுத்துக்கிட்டியே, நீ அந்த குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக என்ன செஞ்ச? காலம் கெட்ட பிறகு சல்லி காசுக்கு நயா பைசாவுக்கு உபயோகம் இல்லைன்னு ஆன பிறகு மனைவி வேணும், பிள்ளை வேணும், அப்பா வேணும், ஆத்தா வேணும்னு தேடுறதுல என்ன பிரயோஜனம்? அப்படி ஒருபோதும் இருக்காதீங்க. ஆமேன்னு சொல்லலாமா? சில ஒன்றா இருந்தாலும் இப்படிப்பட்ட சிந்தையோட தனி தீவை போல வாழ்வாங்க. வீட்டுக்கு சம்பாதிக்கிறத கொடுக்க மாட்டான். அப்படியெல்லாம் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவை என்பதனால தான் கர்த்தர் உங்களை குடும்பத்தில் வச்சிருக்கிறார். கவியர்த்தி ஆமேன்னு சொல்லலாமா? ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற குடும்ப உறவை உதாசீனப்படுத்தாதீங்க, எக்காரணத்தை கொண்டு உதாசீனப்படுத்தாதீங்க.
சமீபத்தில் இது போல சூழ்நிலைகளை சந்திக்கிறேன், சபைக்குள்ளே சந்திக்கிறேன். அதனால தான் இந்த எடுத்து சொல்ல வேண்டி இருக்கிறது. என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு தானே சொன்னார். ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். அதனால செய்யுங்க. சூழ்நிலை நிமித்தம் என்ன கணவனை இழந்து போகிறது அல்லது மனைவியை இழந்து போகிறது, அப்படி தனியாக விடப்படுற அனுபவம் வேற. கர்த்தர் அவர்களை ஆதரிப்பார். ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். நீங்களா தனியாக இருக்கிறதுக்கு ஒருபோதும் தேடாதீங்க. ஸ்தோத்திரம். சரி, இப்போ விஷயத்துக்கு வருகிறேன். இந்த வருடம் நமக்கு சீஷத்துவ ஆண்டு. நம்முடைய சீஷத்துவ பயணத்தில் நம்ம எல்லாருக்குமே ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் வேணும். கணக்கு ஒப்புவிக்கிற ஒரு துணை நமக்கு தேவை. அதைத்தான் இந்த நாளில் உங்களோட பேச போகிறேன். கணக்கு ஒப்புவிக்கிற ஒரு துணை நம்முடைய சீஷத்துவ பயணத்தில் நம்ம எல்லாருக்கும் தேவையாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய சீஷர்கள் தான் கணக்கு ஒப்புவிக்கிற துணை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அறிந்த எல்லாவற்றையும் அவர்கள்ட்ட ஷேர் பண்ணார். தன்னுடைய வழியை அவர் பகிர்ந்து கொண்டார். தன்னுடைய இதய பாரத்தை அவர்களோட பகிர்ந்து கொண்டார். தன்னுடைய தேவையை சீஷர்களோட பகிர்ந்து கொண்டார். சீஷர்கள் அதே போல தங்களுடைய தேவைகளை இயேசுவோட பகிர்ந்து கொண்டாங்க. தங்களுடைய கேள்விகளை அவரிடத்தில் கேட்டு தெளிவு பெற்று கொண்டார்கள். ஆமென் சொல்லலாமா? இயேசுவுக்கு சீஷர்களும், சீஷர்களுக்கு இயேசுவும் கணக்கு ஒப்புவிக்கிற துணைகளாய் அவர்கள் காணப்பட்டாங்க. ஆமென். ஒருவருக்கு ஒருவர் அவங்க லைஃபை ஷேர் பண்ணதை நாம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னும் உள்வட்டம் இருந்தது. அந்த உள்வட்டத்திலும் நெருக்கமாக தன்னுடைய வலியையும் பாரத்தையும் எல்லாம் ஷேர் பண்ணக்கூடிய விதத்தில் யோவான் என்கிற அந்த அப்போஸ்தலன் அந்த உள்வட்டத்திலும் இன்னும் நெருக்கமான சீஷனாக இருந்ததை பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்தில் கணக்கு ஒப்புவிக்கிற ஒரு துணை. அவருடைய வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால டிரான்ஸ்பரண்டா இருந்தது, வெளிப்படை தன்மையாய் உடையதாய் காணப்பட்டது. ஆமென். அவருடைய வாழ்க்கையில அந்த கணக்கு ஒப்புவிக்கிற துணையாகிய சீஷர்களுக்கு அவர் எதையுமே என்ன செய்யவில்லை, மறைக்கலை. கை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? இன்னும் சில உதாரணங்களையும் பைபிள்ல காட்டுகிறேன். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து தான் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக என்ன செய்தார், அனுப்பினார். ஊழியத்துக்கு தம்முடைய சீஷர்களை அனுப்பும் போது கர்த்தர் 2 பேரா என்ன செய்தாருங்க, அனுப்பினார். ஏன் அப்படின்னா 2 பேரா தான் போகணுங்கிறது தேவனுடைய திட்டம். ஆமென் சொல்லலாமா? 2 பேரா அனுப்பினதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு ஊழிய ஸ்தாபனம் உண்டு, நல்ல பிரபலமாக இருந்தது. இன்றைக்கு அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் இன்னும் அவர்களுடைய ஊழியங்கள் இருக்கிறது. சபைகள் ஆரம்பிக்கிற ஊழியம் இருக்குது. அதில் நிறைய இளைஞர்கள் சேர்ந்து பைபிள் காலேஜில் படித்து ஊழியத்துக்காக வந்தாங்க. அப்போது அவங்கள ஊழியத்திற்கு என்று சபை ஸ்தாபிக்க அனுப்பும்போது 2 பேராக அனுப்புவாங்க. இந்த 2 பேரும் இளைஞர்களாக இருப்பாங்க. அவங்க அந்த ஊரில் போய் தங்கி இருப்பாங்க, சேர்ந்து போய் ஊழியங்களை செய்வாங்க. அப்படி செய்தாங்க. நம்முடைய அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்தில் ஒரு முறைமையை வைத்திருக்கிறார்கள். என்னன்னா, கல்யாணம் ஆனால் தான் ஊழியம். அது வரைக்கும் பைபிள் காலேஜ் முடிச்சிருந்தாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு மூத்த ஊழியர் கீழே அசிஸ்டண்ட்டாக தான் அவங்க என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். ஒரு இடத்துல போய் ஒரு சபை ஆரம்பித்து ஊழியம் செய்யணும்னா அவங்க திருமணம் பண்ண பிறகு தான் அவர்களை அனுப்புவதை வழக்கமாய் வைத்திருக்கிறோம். அப்போது இது இட்ஸ் அ பிப்ளிக்கல் பேட்டர்ன், வேதாகம முறையாக மாடலாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஊழியத்துக்கு அனுப்பும்போது 2 பேரா அனுப்பினதை பார்க்கிறோம். இன்னும் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜெப வேலையாகி 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனாங்க. இங்க 2 பேரை பார்க்கிறோம். தேவர் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்ஸ், கணக்கு ஒப்புவிக்கிற துணையா இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை 2 பேரா அனுப்பினார் இல்லையா? அந்த மாதிரி அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய ஊழியத்திலும் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பிறகும்
அவர்கள் தொடருகிறத பார்க்கிறோம். ஜெபத்துக்கு போகும்போது 2 பேரா போறாங்க. என்ன, ஒருத்தன் தூங்கிட்டு இருந்திருப்பான், அடுத்தவன் எழுப்பி, வா டைம் ஆச்சு, ப்ரேயர் டைம் வந்துருச்சு, போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து வர்றதை பார்க்கிறோம். இல்லை, அப்போ அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்ஸை பார்க்கிறோம். இன்னும் லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் வாருங்கள். லூக்கா 24:13 வசனத்தை வாசிக்கலாம். அன்றைய தினமே இயேசு உயிர்த்தெழுந்த அன்றைய தினமே அவர்களில் 2 பேர், சீஷர்கள்ல 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார். இவங்க சீஷர்கள் கூட்டத்துக்குள்ள இருந்த 2 பேர் என்ன, அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்ஸ். இவங்க போகும்போது இயேசு காலையில் உயிர்த்தெழுந்துட்டாருங்கிற செய்தியை கேள்விப்பட்டாங்க. அவங்க எம்மாவூருக்கு போறாங்க. போகும்போது தனியா போகல, அந்த 2 பேரும் சேர்ந்து என்ன செய்கிறார்கள், போகிறத பார்க்கிறோம். ஆமென் சொல்லலாமா? அப்போ கணக்கு ஒப்புவிக்கிற துணையை நாம பார்க்கிறோம். ஆண்டவர் 2 பேராக அனுப்பினதை பார்க்கிறோம். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. உங்களில் ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேர். 2 பேர்னா அப்ப 2000 தானே மாறணும், அப்படி இல்லை. 2 பேர் சேரும் போது அது 10 மடங்காய் மாறுகிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? தனியா இருக்கிறத விட 2 பேர் சேரும் போது அதனுடைய வலிமை, பவர் வந்து இட் பிகம்ஸ் 10 times more, 10 மடங்கு அதிகமா மாறுகிறத. அதான் பைபிள் கால்குலேஷன். வேதம் அதைத்தான் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஒரு ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொன்னா, இது நீங்க பாருங்க, ஒரு ஹார்ஸ் பவர் என்பது அது ஒரு சக்தி, குதிரை சக்தின்னு சொல்றோம் இல்லை? அதே இது ஒரு குதிரை எவ்வளவு பாரத்தை இழுக்க முடியுமோ அதைத்தான் என்ன சொல்றாங்க, ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 2 குதிரைகள் சேர்ந்தால் 2 ஹார்ஸ் பவர் இல்லையா? உதாரணத்திற்கு ஒரு குதிரை வந்து 1 டன் இழுக்கும்னு சொன்னா 2 குதிரை சேர்ந்தா 7 டன் இழுக்குமா? அப்போ குதிரைகளுடைய திறன், வீரியம் எத்தனை, 2 சேர்ந்துச்சுன்னா எத்தனை மடங்கு மாறுதுங்க? 7 மடங்கு மாறுகிறது. ஆமென் சொல்லுவீங்களா? அப்போ 2 பேருடைய அந்த வலிமையை குறித்து உங்களோடு கூட இந்த நேரத்தில் பேசுகிறேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. இங்க சொல்லி இருக்கிறது என்னன்னா, அந்த 2 தான், 2x2 தான். ஒருவர் குற்றங்களை அறிக்கை செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது அவருக்கு எதிராக செய்த குற்றம் அல்ல, மாறாக என்னிடத்துல இருக்கிற ஒரு குற்றத்தை நான் அவர்கிட்ட என்ன செய்யறேன், சொல்றேன். சொல்லிட்டு என்னுடைய அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்னு வைங்களேன், அவர்கிட்ட சொல்றேன், சகோதரா, போன வாரத்தில் கொஞ்சம் சபல புத்தி வந்துருச்சு, இந்த கண்ணுனால பாவம் செஞ்சுட்டேன், அப்புறம் சிந்தனையில் ஒரே போராட்டமா இருக்கு, எனக்காக நீ என்ன செய், ஜெபம் பண்ணு சகோதரா. அப்போ நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் அதிக பலன் உள்ளதா இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். அவர் அவருடைய குற்றத்தை சொல்றார். நான் இன்னாரை பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சிருந்தேன், அந்த தீய இடத்துக்கு போகக்கூடாதுன்னு நினைச்சிருந்தேன், எப்படியோ காலம் என்ன செஞ்சிருச்சு, எடுத்து போயிடுச்சுப்பா, எனக்காக ஜெபம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்றார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அந்த கான்டெக்ஸ்ட்ல தான் அந்த யாக்கோபு 5:16 சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, அப்போ 2 பேர் ஆவிக்குரிய நிலைமையில 2 பேர். நான் பிரசங்கியில வாசித்த அந்த வசனத்துல, ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவன் என்ன செய்வான், தூக்கி விடுவான். உடனாளி என்பதற்கு உள்ள ஆங்கில வார்த்தை, அதனுடைய அர்த்தம் என்னன்னா ஃப்ரெண்டுன்னு சொல்லி இருக்குது. ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட், ஒரு ஆவிக்குரிய ஒரு சிநேகிதன், ஒரு நண்பன் கூட இருந்தா ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு என்ன இல்லை, தூக்கிவிட துணை இல்லை, தூக்கிவிட துணை இல்லை. அப்போ ஆவிக்குரிய ஒரு உற்ற நண்பன் அவசியம். ஆமென் என்பது இந்த வசனங்கள்ல பார்க்கிறோம். 35 வருஷமா பாஸ்டரா இருந்த ஒருவர்
அவருடைய சாட்சி எழுதுகிறார். அவருடைய வாழ்க்கை எழுதும்போது விதமாக எழுதுகிறார். இந்த 35 வருஷமும் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்கிற இதற்கு குறைஞ்சது ஒரு நண்பனாவது அவருக்கு இருந்தார்னு சொல்றார். அவரை வாரத்துக்கு ஒரு முறை சந்திப்பாராம். அந்த கணக்கு ஒப்புவிக்கிற நண்பரை வாரத்துக்கு ஒரு முறை இவங்க சந்திப்பாங்க. அவர்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு இவர் அனுமதி கொடுத்திருந்தாராம். என்னென்ன கேள்விகள் அவர் அந்த பட்டியலிடுகிறார். அந்த கேள்விகளை, முதலாவது கேள்வி என்னன்னா, have you been with a member of the opposite sex that may be perceived as compromising? போன வாரத்தில் ஒரு சந்தேகப்படக்கூடிய விதத்தில் யார்கிட்டையாவது எதிர்பாளரிடத்தில் நெருக்கமாக பேசவோ நெருக்கமாக இருக்கவோ செய்தீரா? இது முதலாவது கேள்வி. அவர் எழுதுறத சொல்கிறேன் அப்படிங்கிறத அவர் கேட்பார். இரண்டாவது கேள்வி, have you exposed yourself to any no ரெண்டாவது, have any of your financial dealings lacked integrity? போன வாரத்தில் நீ பணத்தை கையாண்ட விதத்தில் ஏதாவது உண்மை இல்லாமல் இருந்திருக்கியா? பண விஷயத்தில் உண்மையாக இருந்தியா? பண விஷயத்தில் பொய் சொல்லாமல் அல்லது ஏமாத்தாமல் திருடாமல் என்ன அநியாயமாக சம்பாதிக்காமல் அப்படி இருந்தியா? மூன்றாவது கேள்வி என்னன்னா, have you exposed yourself to any pornographic material? இன்டர்நெட்லையோ ஃபோன்லையோ ஏதாவது ஆபாசமான வீடியோ அந்த மாதிரிலாம் பார்த்தியா? ஏதாவது செக்ஸ் படம் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இது அடுத்த கேள்வி. நாலாவது, have you spent consistent time in Bible study and prayer? நீ தீர்மானிச்சிருந்தபடி நீ போன வாரத்தில் எல்லாம் ஒழுங்கா உன் ஜெப நேரம், பைபிள் வாசிக்கிறது இதெல்லாம் ஒழுங்கா கடைபிடிச்சியா? இந்த கேள்வி. அடுத்த கேள்வி என்னன்னா, have you given quality time to your family? உன் குடும்பத்துக்கு தரமான நேரம் செலவிட்டியா? போதுமான நேரம் உன் குடும்பத்தோட, மனைவியோட, பிள்ளைகளோட நேரம் செலவிட்டியா? ஆறாவது கேள்வி, have you just told the truth? இதுக்கெல்லாம் பதில் சொன்ன பிறகு, இதுவரை நீ சொன்னதெல்லாம் உண்மையத்தான் சொன்னியா அல்லது எது மறைச்சியா, பொய் சொன்னியா? அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி, how are you doing, how are you really doing in working on your goals? எப்படின்னு நடந்துட்டு இருக்குது உன் லைஃப்பில்? உன் வாழ்க்கையில் சில லட்சியம் குறிக்கோள்லாம் சொன்னியா, அதை சாதிக்கணும்னு, அதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? முன்னேற்றமாக போயிட்டு இருக்குதா? அதை நோக்கி செயல்படுகிறாயா என்பது அடுத்த கேள்வி. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு கொஸ்டினும் தனிப்பட்ட கேள்வி. ஆமென் சொல்லலாமா? வெரி பர்சனல் இன் நேச்சர். இப்படி தனிப்பட்ட கேள்விகளை கேட்கறதுக்கு தன்னுடைய கணக்கு ஒப்புவிக்கிற துணைக்கு இந்த பாஸ்டர் என்ன கொடுத்திருந்தார்? உரிமை கொடுத்திருந்தார். அந்த பாஸ்டர் தொடர்ந்து எழுதுறார், ஒரு வாரம் முடிஞ்சிச்சுன்னா அவரை சந்திப்பேன், என்னுடைய கணக்கு ஒப்புவிக்கிற துணையை நான் சந்திப்பேன், அவர் இந்த கேள்வியெல்லாம் கேட்க போறார், நான் பொய் சொல்லக்கூடாது, நான் ஜாக்கிரதையா இருக்கணும், அதனால இதுல எல்லாம் நான் இப்படி நடந்து கொள்ளுவேன்னு சொல்லி அவர் முயற்சி செய்வாராம், நடப்பாராம். கையை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய லைஃப்ல ஒவ்வொருத்தருக்கும் இயேசுவை பின்பற்றுகிற அந்த சிஷ்யத்துவ பாதையில் ஒரு கணக்கு ஒப்புவிக்கிற துணை தேவை. கணக்கு ஒப்புவிக்கிற துணை வேண்டும். அவங்க நம்முடைய கிறிஸ்துவ பின்பற்றுகிற பாதையில் இன்னும் அவரோட நெருங்கி நடக்கிறதுக்கு, நெருங்கி ஜீவிக்கிறதற்கு நமக்கு உதவி செய்ய ஆண்டவர் அவர்களை தருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த கணக்கு ஒப்புவிக்கிற துணையினுடைய தகுதி என்னவா இருக்கணும்? இந்த கணக்கு ஒப்புவிக்கிற துணை, இந்த அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னருடைய தகுதி என்னவா இருக்கணும்? இந்த கேட்கும்போது நம்மளை தான் பார்க்கணும். நான் அப்படிப்பட்ட ஒரு கணக்கு ஒப்புவிக்கிற துணையா இன்னொரு நபருக்கு என்ன செய்யணும், இருக்கணும் என்று சொல்லி நாம ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் உதவி செய்வாராக. முதலாவது 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். 2 கொரிந்தியர் 6:14. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது. அப்போ முதலாவது அந்த கணக்கு ஒப்புவிக்கிற துணை கர்த்தருடைய பிள்ளையா இருக்கும். ஆமென் சொல்லலாமா?
கர்த்தரை நேசிக்கிற, கர்த்தர் மேல வாஞ்ச விருப்பம் உடைய ஒரு துணையா இருக்க வேண்டும், நபரா இருக்கணும். இன்னும் ஒரு படி கொஞ்சம் போய் சொன்னா, உங்களை விட இன்னும் கொஞ்சம் ஆவிக்குரிய நிலையில என்ன செய்யணும், கொஞ்சம் ஒரு படி முன்னால நிக்கிற ஒரு நபரா இருக்கணும். ஆமென் சொல்லலாமா? அப்படிப்பட்ட நபரை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கணக்கொப்புவிக்கிற துணையாய் இருக்க வேண்டும். இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் பிரயாசப்படணும், ஆண்டவரே நான் அப்படிப்பட்ட ஒரு துணையா இருக்க எனக்கு உதவி செய்யும். இரண்டாவது, நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 11:13. புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை என்ன செய்கிறான், அடக்குகிறான். அப்போ கணக்கொப்புவிக்கிற துணை, the accountability partner should be a trustworthy person, நம்பிக்கைக்குரிய ஒரு நபரா இருக்கும். போய் சொல்றத புறங்கூறி திரிகிறவன் நம்பிக்கை உரிய நபரா இருக்கும் போது இருப்பானா? என்னுடைய அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் இருக்கிறாருன்னு வைங்க, நான் போய் சொல்கிறேன் அவர்கிட்ட, விதர் நான் ஒரு செக்ஸ் படம் பார்த்துட்டேன், என்னால் அடக்க முடியலை, கண்ட்ரோல் பண்ண முடியலை, எப்படியோ செஞ்சுட்டேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, திரும்ப திரும்ப அந்த எண்ணம் வருது அப்படின்னு சொல்கிறேன். இவர் கேட்டுட்டு, தெரியுமா இருந்தால இன்னொருத்தர்கிட்ட போகும்போது, அவன் யோக்கியன்னு நினைக்கிறியா, என்கிட்ட அவனே வாய் திறந்து சொன்னான்ப்பா அப்படின்னு சொல்ற ஆள் வந்து ஒரு கணக்கு ஒப்புவிக்கிற துணையா இருக்க முடியுமா? முடியாது. உண்மையுள்ள மனுஷன் காரியத்தை என்ன செய்யறான், அடக்குகிறான். அப்போ கணக்கு ஒப்புவிக்கிற நபராய் நான் இருக்க, நான் காரியத்தை என்ன செய்கிறவனா இருக்கணும், அடக்குகிறவனா இருக்கணும், புறங்கூறி திரிகிறவனா இருக்க முடியாது. அடுத்து, ஒரே பாலினத்தை சேர்ந்தவரா இருக்கணும். ஆணுக்கு ஒரு ஆண், பெண்ணுக்கு ஒரு பெண், வாலிப பையனுக்கு இன்னொரு வாலிப பையன், வாலிப பிள்ளைக்கு இன்னொரு வாலிப பிள்ளை, ஒரு சகோதரிக்கு இன்னொரு சகோதரி, ஒரு சகோதரனுக்கு இன்னொரு சகோதரன், கூடுமானவரை சரி சேம் ஏஜ், ஒரே வயதை சேர்ந்தவர்களா, ஒரு 2 வயசு 3 வயசு முன்ன பின்ன இருக்கலாம், அப்படிப்பட்டவர்களா இருந்தால் நல்லது. ஒருபோதும் எதிர்பாலினரை வந்து கணக்கு ஒப்புவிக்கிற துணையா வச்சிருக்கவே கூடாது. ரைட். அடுத்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 27:6 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 27:6. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். அப்போ கணக்கு ஒப்புவிக்கிற துணை உண்மையான சிநேகிதனா இருக்கும். அவன் என்ன செய்வான், என்னில் தப்ப பார்த்தா வாங்கி அடிக்க கூட செய்வான். ஏன் இப்படி செஞ்ச, என்ன இருந்தாலும் நீ செஞ்சது என்னது, பரவாயில்ல அண்ணே, பரவாயில்ல பிரதர், யாரும் செய்யாததையா நீங்க செஞ்சிட்டீங்க. அவன் 2வது சொல்லி இருக்குது இல்லையா, என்னது அந்த வசனத்தின் அடுத்த பகுதி, அவன் சத்துரு. உங்களுக்கு சரியான உண்மையான துணை கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கிற குற்றத்தை குற்றம்னு சுட்டி காட்டுகிற அந்த நெஞ்சுரம் தைரியம் உள்ளவன் தான் ஒரு நல்ல ஒரு சிநேகிதன், நல்ல ஒரு கணக்கு ஒப்புவிக்கிற துணையாக இருக்க முடியும். அப்போ கணக்கு ஒப்புவிக்கிற துணையாய் நாம் இருக்கணுங்கிறதுக்கு, கணக்கு ஒப்புவிக்கிற துணையின் தகுதி என்னங்கிறத தான் என்ன செய்கிறோம், நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ கணக்கு ஒப்புவிக்கிற துணையை தேடுகிற ஒரு நபர், நான் சொல்றதுக்கெல்லாம் ஜால்ரா போடுற ஒரு நபரா தேடுனா, அந்த கணக்கு ஒப்புவிக்கிற துணையினால எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. இன்னும் பாவம் செஞ்சு நான் அதில் பாதாளத்தில் போய் நரகத்துக்கே போயிடுவேன். இப்போ நான் செய்கிறத சுட்டி காட்டி, பிரதர் நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, அண்ணே நீங்கள் இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்கிற நபராக இருக்கணும். அதைத்தான் பார்க்கிறோம். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவை. சரி, அடுத்து பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிங்க.
2 தீமோத்தேயு 3:16 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3:16-17 வசனங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவை. அப்போ கணக்கு ஒப்புவிக்கிற துணையா இருக்கிற நபர் வசனங்கள்ல வாஞ்சை உள்ளவரா, வேத வசனங்கள்ல வளருகிறவரா இருக்க வேண்டும். கை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? வசன அறிவு, வசன வெளிச்சம் எல்லாம் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. ஆனால் அந்த வாஞ்சை, நான் இன்னும் வசனத்தை படிக்கணும், இன்னும் வசனத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு வசனத்தில் நாட்டம் உள்ள ஒரு நபராய், வேத வசனத்தின் மேல் வாஞ்சை தாகம் தவனமா இருக்கிற ஒரு நபராய் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். அப்போ அந்த கணக்கு ஒப்புவிக்கிற துணையா இருக்கிற நபர் மன்னிக்கிறவராகவும் என்ன நியாயம் தீர்க்காதவராகவும் இருக்கணும். இப்போ நான் சொன்னது போல நான் சொல்றேன், நான் தெரியாம என்ன செஞ்சிட்டேன், நான் இப்படி ஒரு பலான படம், செக்ஸ் படம், என்னத்தையோ ஒன்று பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நீ விளங்கவே மாட்டடா, நீ நாசமா போவடா, உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது போடும் அப்படி சொல்ற நபர் யாரா இருக்க முடியாது, கணக்கு ஒப்புவிக்கிற துணையா இருக்க முடியாது. மாறாக கர்த்தர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா வந்து சொல்ற நபர் குற்ற உணர்வுனால தான் என்ன செய்யறார், சொல்றார். அதுக்காக வருந்தி தான் சொல்றார். வருந்தி சொல்லும் பொழுது கர்த்தர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். உன்னால எழுந்து நிற்க முடியும். இந்த பாவ சோதனையை உன்னால என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். வா, நான் உனக்காக ஜெபம் பண்றேன், கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நியாயம் தீர்த்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணி தள்ளுகிற நபர் அல்ல, மாறாக அவரை மன்னித்து அவரை திடப்படுத்தி கர்த்தருக்குள்ள அவரை ஊன்ற கட்டுகிற நபராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தன்மை வேணும். ஆமென் சொல்லலாமா? சரி, ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து அவர் அந்த நபரை உற்சாகப்படுத்தணும். என்கரேஜஸ் அவர்கிட்ட ஐக்கியம், சபையோடு உள்ள ஐக்கியம், வேத வசனம், இயேசுவை பின்பற்றி நடக்கிற வாழ்க்கை, இவைகள் எல்லாம் என்கரேஜ் பண்ணுகிற உற்சாகப்படுத்துகிற நபராக இருக்க வேண்டும். சரி, அப்போ இதுல இருக்கிற நன்மை என்ன, ஒரு கணக்கு ஒப்புவிக்கிற துணை இருப்பதனால் உண்டாகிற நன்மை என்ன என்று பார்க்கும்போது, அந்த பிரசங்கியில நாம் ஏற்கனவே வாசித்த வசனத்தில் என்ன பார்த்தோம், ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். இட்ஸ் பெட்டர் டு பி டூ ரேதர் தென் சிங்கிள். ஒண்டியா இருப்பதை விட 2 பேரா இருக்கிறது நல்லது. அடுத்து நீதிமொழிகள் 27:17 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 27:17 வாசிங்க. இரும்பை இரும்பு கருக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை என்ன செய்கிறான், கருக்கிடுகிறான். தன் சிநேகிதனை கருக்கிடுகிறான். ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா அயன் ஷார்பன்ஸ் அயன். இரும்பு தான் என்ன செய்யுது, கருக்கிடுது. அப்போ 2 பேரா இருக்கும் பொழுது 2 பேரும் என்ன செய்கிறாங்க, அதனால பலன் அடைகிறார்கள். 2 பேரும் அவர்கள் பக்தி விருத்தி அடைகிறாங்க. 2 பேரும் ஷார்ப்பா மாறுறாங்க. 2 பேரும் அவர்கள் ஒருவருக்கொருவர் அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள ஊன்ற கட்டி எழுப்புகிறவர்களாய் மாறுகிறாங்க. அதைத்தான் அங்கே சொல்லி இரும்பு என்ன செய்கிறது, கருக்கிடுகிறது போல அப்படின்னு பார்க்கிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இதில் என்ன சொல்ல வருகிறேன்னா, 2 பேர் சேர்ந்து இருக்கும் போது இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த இமேஜ் ஆஃப் காட். தேவன் தனியா இல்லை, 2 பேர் ஒன்றாக இருக்கும் பொழுது அது தேவனுடைய சாயலின் வெளிப்பாடாக காணப்படுகிறது. ஒண்டியா இருந்தால் அது தேவனுடைய சாயல் இல்லை. 2 பேர் சேரும் பொழுது அது தேவனுடைய சாயலாக அது காணப்படுகிறது.
1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 26 வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 26 வசனம். ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். கவனிங்க, என்ன நம்முடைய உடல், கிறிஸ்து தலையா இருக்கிறார், நாம் அவருடைய சரீரமா இருக்கிறோம். நம்ம சரீரத்தில் இருக்கிற எல்லாமே கனெக்டடா இருக்கு. எதுவும் தனியா இருக்குதா? இல்லை. நம்முடைய உடல் வந்து பல கோடி 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 கோடியான செல்களால் ஆனது, என்ன அணுக்களால் ஆனது, பல கோடி. ஆனால் அந்த ஒவ்வொரு செல்லும் ஒன்னோட ஒன்று என்ன செய்யுதுங்க? தொடர்புடையதாக இருக்குது. என்னைக்கு அந்த தொடர்பு இல்லாமல் போகுதோ அந்த செல் என்ன செய்கிறது? செத்து போகிறது. ஏன்னா இந்த செல் மூலமாக தான் இங்கேருந்து வருகிற அந்த ஆர்டர், கம்யூனிகேஷன்லாம் இந்த செல்கள் தான் என்ன செய்யுதுங்க? கடத்துது. இருதயத்திலிருந்து வருகிற இரத்தத்தை எல்லாம் என்ன செய்கிறது? இந்த செல்கள் தான் உடலெல்லாம் கடத்தி கொண்டு போகிறது. இப்படி பார்த்தீங்கன்னா அந்த உடலுடைய ஃபங்க்ஷன் எல்லாமே அந்த ஒரு செல்லில் இருந்து தான் இருக்கு. அந்த செல் இன்னொரு செல்லோட தொடர்பு இருக்கிற வரைக்கும் தான் அதற்கு உயிர் இருக்குது. அப்போ இந்த அமைப்பை தேவன் நம்முடைய சரீரத்தில் வச்சிருக்கிறார். அந்த சரீரத்தோடு தான் சபையை கர்த்தர் என்ன செய்கிறாருங்க? ஒப்பிடுகிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஒரு கணக்கு ஒப்புவிக்கிற துணையாய் இருக்கிற நபருடைய தகுதிகள் என்னவா இருக்கணுங்கிறத பார்த்தோம். என்ன அப்படிப்பட்ட ஒரு நபரா மாற்றும் ஆண்டவரேன்னு நீங்க ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணணும். என்ன அடுத்து அதுல என்ன நன்மை இருக்கிறது என்பதை பார்க்க ஆண்டவர் உதவி செய்தார். சரி, இப்போ இதை நம்முடைய சீஷத்துவத்துக்கு கொண்டு வருகிறேன். நம்முடைய சர்ச்சில் நம்ம இதை செயல்படுத்தணும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணக்கு ஒப்புவிக்கிற துணை வேண்டும். கணக்கு ஒப்புவிக்கிற துணை இருக்கணும். பாஸ்டர், மனைவி அல்லது கணவன், நோ, அது வாழ்க்கை துணை. அது இன்னும் ஒரு படி மேலே. இந்த கணக்கு ஒப்புவிக்கிறது எல்லாமே அதில் இருக்கு. ஆனால் நான் சொல்ல வருகிறது என்னன்னு சொன்னால், ஒரு சகோதரனுக்கு இன்னொரு சகோதரன், ஒரு சகோதரிக்கு இன்னொரு சகோதரி. இந்த விதத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணக்கு ஒப்புவிக்கிற துணை. நம்ம அந்த பாஸ்டர் தன்னுடைய அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்கிட்ட கேட்கறதுக்கு இடம் கொடுத்திருந்தாரே கேள்விகள், அதெல்லாம் கேட்க வேண்டியதில்லை. அது ரொம்ப இன்னும் வளரும்போது, நல்ல முதிர்ச்சி அடைந்த நிலைக்கு வரும்போது அவைகள் எல்லாம் செய்யலாம். ஆனால் இப்போ இதை எந்த அளவில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால், நம்ம 7 காரியத்துக்கு அந்த சிஷ்யத்துவத்தின் பாதையில் நம்ம அர்ப்பணிச்சிருக்கிறோம். ஆமேன். என்னெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம்? தனி ஜெபம், தனிப்பட்ட வேத வாசிப்பு, தியானம், இதிலெல்லாம் அனுதினங்கிறத சேர்க்கணும். என்ன? அனுதின தனி ஜெபம், அனுதின தனிப்பட்ட வேத வாசிப்பும் தியானமும், அடுத்து குடும்ப ஜெபம், அடுத்து உபவாசம், அடுத்து சபை கூடி வருதல், அடுத்து கர்த்தருக்கு கொடுத்தல், 7வது சுவிசேஷம் அறிவித்து சீஷராக்குதல். அது சுவிசேஷம் அறிவித்தல்னு மட்டும் வச்சுக்கிடுவோமே. இந்த 7 காரியங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கணக்கு ஒப்புவிக்கிறதற்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு துணை, கணக்கு ஒப்புவிக்கிற துணை வேண்டும். ஆமேன். இந்த துணை இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இதில் ஒரு 20% அது கூட அதிகம்தான் நினைக்கிறேன், 10லிருந்து 20% வச்சுக்கிடலாம். அது நானாலும் சரி சொல்கிறேன். நபருக்கு நபர் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம். ஆனால் சொல்லுகிறேன், ஒருவேளை ஒரு கணக்கு ஒப்புவிக்கிற துணை இல்லைன்னா நீங்கள் அர்ப்பணித்திருக்கிறதுல 10லிருந்து 20% அல்லது 25% நீங்கள் நிறைவேற்றுவீங்க. ஆனால் ஒரு கணக்கு ஒப்புவிக்கிற துணை இருந்தால் அதுவே 50% மாறும். நான் இதை குறித்து சொல்லும் பொழுது நான் சொன்னேன் இல்லையா, இந்த அர்ப்பணிப்பின்படி அந்த நான் சீஷராக்குவேன் என்பதில் பெர்ஃபெக்டாக 100% யாரும் என்ன செய்ய முடியாது. ஆனால் நம்முடைய முயற்சி என்ன?
அந்த சதவீதத்தை அதிகரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரோடு கூட நாம் நடக்கிற அந்த வாழ்க்கையில் நம்ம இன்னும் எஃபெக்டிவாக மாறணும். இயேசுவை பின்பற்றுகிற அந்த வாழ்க்கையில் இன்னும் நம்ம வளர வேண்டும். அதற்காகத்தான் முயற்சியை செய்கிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? அப்போது அது ஒரு 10% தான் நீங்கள் தனியாக செய்வீங்கன்னா, ஒரு கணக்கு ஒப்புவிக்கிற துணை இருந்தால் நிச்சயமாக ஒரு 30%, 40%. ஏன்னா அவர்கிட்ட நான் சொல்லணும். அவர் கேட்பார், நீ பைபிளை வாசிச்சியா அப்படின்னு கேட்பார். இன்னைக்கு உள்ளதை வாசிச்சிட்டியா? நேற்றுக்கு தனியாக ஜெபம் பண்ணியா? போன வாரம் ஏன் சர்ச்சுக்கு வரல? உபவாசம் பண்ணியா? ஒரு நேரமாவது சாப்பாடை ஒருத்து உபவாசிச்சியா? அதுக்காகவாவது நம்ம என்ன செய்வோங்க? செய்வோம் பாருங்க. அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். கை உயர்த்தி ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி நாம் கர்த்தரை தேடினா ஆண்டவர் சொல்கிறார், மற்றவையெல்லாம் தானாக உங்களுக்கு என்ன செய்யும்? கொடுக்கப்படும். பிரதானமானது ஆண்டவரோடு உள்ள உறவு தான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இன்றைக்கு நிறைய பேருக்கு அதுதான் பழுதுபட்டு போயிருக்கிறது. அதனால தான் வாழ்க்கை குளறுபடியாக இருக்குது. இந்த இன்ஜின் ட்ராக்குக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள மற்ற பகுதிகள் எல்லாம் சரியான ட்ராக்குக்கு வந்துடும். நீங்கள் அதுக்காக ஜெபிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்காக என்னத்தையோ செய்யணுன்ட்டு இல்லை. எதை சரி செய்யணுமோ, தலை சரியாயிட்டா வால் என்ன செஞ்சிடும்? சரியாயிடும். கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுவீங்களா? அதற்காகத்தான் பிரயாசப்படுகிறோம். அதற்காகத்தான் பிரயாசப்படுறோம். ஏதோ உங்களுக்கு பிரியமான ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி உங்களை உணர்ச்சி வசப்படுத்தி கர்த்தர் அதை செய்ய போகிறார், இதை செய்ய போகிறாருன்னு உங்களுக்கு சொல்லி அனுப்புறது எனக்கு ரொம்ப ரொம்ப லேஸ். ஆனால் சீஷத்துவம் என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் பல்வேறு விதங்களில் உங்களுடைய அந்த டிசைபிள்ஷிப் பாத்வே அல்லது ஜேர்னி, டிசைபிள்ஷிப் பயணத்தை உங்களில் பிரயோஜனம் உள்ளதாக மாற்றுகிறதற்கு இந்த வருஷத்தில் பல்வேறு விதங்களில் முயற்சிகள் எடுத்துகிட்டே இருப்போம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம இடத்துல, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் நல்ல பெட்டர் டிசைபிளாக மாறிட்டே இருக்கும். ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். அதற்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். நம்ம இருக்கிற இடங்களில் இதற்கு அர்ப்பணித்து எழுந்து நிற்க போகிறோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவரே ஜெபிப்போம். ஹல்லேலூயா. சர்வவல்லமையுள்ள தேவனே, அப்பா, உமக்கு கணக்கு ஒப்புவிக்கிற துணை இருந்தாங்க. சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் அதை தங்கள் வாழ்க்கையில பின்பற்றினாங்க. அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில அந்த சாட்சியை நாங்க பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். அது இல்லாததுனால உள்ள தீமையையும் நாங்க பார்க்கிறோம். ஆண்டவரே, ரகசிய பாவங்கள் அல்லது சரியா ஆண்டவரே கர்த்தரை பின்பற்றாத ஒரு வாழ்க்கை, மாய்மாலமான ஒரு ஜீவியம், இப்படியெல்லாம் இருக்கிறத பார்க்குறோம். ஆண்டவரே, இது உம்முடைய மாதிரி என்பதை நாங்கள் இன்றைக்கு கேட்டோம், அறிந்து கொண்டோம். இந்த சீஷத்துவ யாத்திரையில் எங்கள் சபையில் உள்ள வாலிபர்கள், ஈவன் சில்ட்ரன், ஆண்டவரே, பெரியவங்க எல்லாருக்கும் நீங்கள் உதவி செய்யணும்னு ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சரி செய்யப்பட வேண்டிய விஷயம் இதுதானா ஆண்டவரே? உமோடு உள்ள உறவு, உமோடு நடக்கிற அந்த வாழ்க்கை தானா ஆண்டவரே? ஹல்லேலூயா. எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலே அதை நீர் சரிப்படுத்துவீராக. அன்பின் பிதாவே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலாம். உமது ஊழியக்காரனாகிய அடியான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பேர் பேரா நீர் ஆசீர்வதியும். என்ன தேவைகளோடு கூட இருக்கிறாங்களோ அந்த தேவைகளை சந்தியும். பொருளாதார காரியத்தில் ஒரு அற்புதம் செய்யும். சரீர பிரகாரமான பலவீனங்கள், மனதில் இருக்கிற சோர்வுகள், கவலைகளை எல்லாம் நீர் எடுத்து போட்டு ஆண்டவரே சந்தோஷத்தினால் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நன்மையினால் அலங்கரிப்பீராக. ஆண்டவரே, அன்பின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவரே புறப்பட்டு செல்லுகிற உம்முடைய பிள்ளைகள் கேட்கிற செய்திகள் ஆண்டவரே வெற்றியின் செய்திகளாய் இருப்பதாக.
கர்த்தர் அந்த பிரச்சனையை நீர் மேற்போட்டு கொண்டு ஆண்டவரே அப்பா கர்த்தர் எனக்காக அதை செய்து முடித்தார் என்று சொல்லத்தக்கதாக உடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குடும்ப வாழ்க்கை கொடுத்த தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் அவர்களுடைய எதிர்காலங்களை குறித்த தேவைகளை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வேலை தொழில் சம்பந்தப்பட்ட சவால்களில் கர்த்தர் கூட நின்று யுத்தம் பண்ணி உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே வெற்றி சிறக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களுக்கு எதிரான எந்த ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காதே போவதாக. ஹல்லேலூயா. ஒரு வழியாய் புறப்பட்டு வருகிற சத்துருவின் வல்லமைகள் 7 வழியாய் சிதறுண்டு போவதாக. அன்பின் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஒவ்வொருவர்களும் மகிமைப்படுத்தும். அப்பா ஸ்தோத்திரம். இந்த வேளையில அப்பா உம்முடைய சமூகம் முன்பாய் கடந்து செல்லட்டும். கண்ணின் மணி போல எல்லாரையும் நீர் காத்து கொள்ளும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு சாட்சிகளாய் ஒவ்வொருவரையும் நிறுத்தும். கனம் துதி மகிமை யாவும் உமக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.